பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக நீங்கள்லாம் வாயடிச்சு போகிற மாதிரி ஜானகி அம்மாளுடைய நூற்றாண்டு விழாவை இவ்வளோ சிறப்பாக திரு பழனிசாமி அவர்கள் நடத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் ஏஏல தோன்றார், இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்துறார். இப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா. நீங்கள் ஆச்சரியங்கள்லாம் கடந்து பாராட்டுவீங்க தானே? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஹரி ஆஹா வந்துடுச்சு, ஞாபகம் வந்துடுச்சு, ஜானகி அம்மையார் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. எத்தனை பிறந்த நாள முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் துணைவியார் ஜானகி அம்மையாருக்கு இந்த பழனிசாமி எடுத்திருக்காரு. நூற்றாண்டு விழாங்கிறது வேற இல்ல. அப்ப நூற்றாண்டு விழாவை இங்க நூற்றாண்டு விழா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இத சொன்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பல பேருக்கு மனசு புண்படும். இந்த நூற்றாண்டு விழா ஆரம்பத்தை சத்யா ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு, அதை மாற்றி திருமதி ஜானகி அம்மையார், சரித்திரம் படைத்த ஜானகி அம்மையார், காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர் அவர்களுக்கு ஒரு மகளிர் ஆர்ட்ஸ் காலேஜ், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தி அப்பயே அவங்க விண்ணப்பத்தை கொடுத்தது. இன்னைக்கு அந்த மிஸ்டர் குமார் தலைமையில அது நடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷ காலத்திற்கு முன்னால் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் அந்த கல்லூரிக்கு போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் ஜானகி அம்மாரை பற்றி வெறும் அந்த புகழ்ந்துதான் பேசியிருக்காரு. தலைவர் எங்க பெரியப்பா சினிமா பார்க்க போ, உங்களுக்கு தெரியுமே, சினிமா பார்க்க போவோம், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போனேன், ஒரு போலீஸ்கிட்ட மாட்டிட்ட போய் சேர முடியல அப்படின்னு இந்த நூற்றாண்டு விழாவை இந்த நாட்டினுடைய முதல்வர் துவக்கி வைத்து விட்டார். அதே முதல்வர் வைக்கத்திலே இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி அம்மையார் சிலைக்கு கேரளா சென்ற பொழுது அங்கேயும் சென்று மாலை அணிவித்து திரும்பி இருக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் ரைசிங். இந்த கிண்டல் அடிச்சுட்டு போற பாயிண்ட் இல்ல இது. 4 வருட காலமாக ஜானகி அம்மையாருக்கு என்ன செய்தீர்கள், என்ன கண்டீர்கள் சொல்லுங்க. ஜானகி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு பட்டியலிடுங்க பாப்போம். டெஃபினட்டா சார். ஜெயலலிதா அம்மா இருந்த போது நீங்க எல்லாம் எவ்வளவு முறை ஜானகி அம்மா பத்தி பேசியிருக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய சரித்திரத்துல தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரை குறிப்பிடுகிறீர்களோ ஜெயலலிதா அம்மையார் என்று, ஜானகி அம்மையார் அவர்களை புரட்சி தலைவி அம்மா தேடிக்கொண்டு போயிருக்கிறார். இல்லங்க, அப்ப என்னாச்சு, வரும்போது அதோட நிறைவா பிரம்மாண்டமா எடப்பாடி பழனிசாமி நடத்திருக்கிறார். அதுலயும் குத்தம் குறை காண்றீங்களே, அது சரியில்லை இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஹரி? என்ன ஜானகி அம்மாவுடைய உத்தேசமா இருந்தது? அவர்களது கொள்கை என்னவாக இருந்தது? கோட்பாடு என்னவாக இருந்தது? 27 இடத்திலே புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெற்றார்கள், ஒரு இடத்துல தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு மக்கள் தீர்ப்பு பெறாத நிலையில் அதே ஜானகி அம்மையார் இறங்கி வந்து, சார் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்நீராடை நிர்மலாவை புரட்சி தலைவி அம்மாவிற்கு எதிராக போடி நாயக்கனூரில் நிறுத்துகிறார்கள். ஆர் வீரப்பன் நிறுத்துறார். கேளுங்கரி, மிக மிக அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கிறார் ஆர் வீரப்பன், நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்த காலங்களிலே 2ஆக பிரிந்து பிளவு நடந்து இது நடந்ததா இல்லையா? ஆனால் அத்தனையும் மறந்துவிட்டு, பொறுமையா ஒரே நிமிஷம், அத்தனையும் மறந்துவிட்டு இதை இணைப்புக்கு ஜானகி அம்மையாரே முன்வருகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை தான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மா சொல்றாங்க வேண்டாம், நீங்க அவைத்தலைவரால் தொடரணும், என் கூட இருக்கணும், ஆகவே நீங்க அலுவலகத்தை கொடுத்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒற்றுமையா போறீங்க. அப்படி ஜானகி அம்மையார் சொல்லுகிறார், வேண்டாம், குழப்பமே வேண்டாம், இங்கே பிரிவினையே வேண்டாம், எனது கணவர் மாத்திரமல்ல, மக்கள் திலகம் புரட்சி தலைவராக உயிரோட்டமா இருக்கக்கூடிய இந்த தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம், பாடு வீடுகளில் உருவாக்கிய இந்த இயக்கம் வீணாக போய்விடக் கூடாது என்று சொல்லி அந்த இயக்கத்தை ஒப்படைக்கிறார். இது நடந்தது கடந்த கால வரலாறு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட தலைவியினுடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் சொன்னதாகவே வைத்துக் கொள்வோம். ரைட், நடத்தியதுக்கு ஒரு பாராட்டுன்னு கூட சொல்லிடலாம். ரைட், ஹரி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கணும்? அவர்கள் வழியிலே எல்லாரையும் ஒற்றுமையா சேர்க்கணும்னு இருக்கணும். அவர்களுடைய புகழாரத்தை மாத்திரம் சொல்லி இருக்க வேண்டும். ஆடல் பாடல் எல்லாம் குத்தாட்டம் எல்லாம் நடக்கிறது. ரைட், ஓகே, சந்தோஷம். ஜானகி அம்மாள் வழியிலே எல்லோரும் இணைந்து போறோம், இந்த கட்சியை காப்பாத்துறோம். அதுக்கு பின்னாடி ஒருங்கிணைந்த பின்னால் வந்த 2 தேர்தல்களில் வருங்காபுரி சேர்த்து 2 தேர்தல்களில் வெற்றி பெறுகிறோம். பின்னால் திண்டுக்கல்லில் வெற்றி பெறுகிறோம். 91 அம்மா ஆட்சி அமைக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் காரணம் ஜானகி அம்மையார். ஆனால் ஒரு முதல்வருக்கு இருந்த அக்கறை, அவருடைய பேரன் குமார் நடத்திய அந்த கல்லூரிக்கு வந்து வாழ்த்திய ஆண்டு விழா ஆரம்பத்தில் நடக்குமாம், முடிகிற நேரத்தில் நூற்றாண்டு விழாவாம்.
எதை திசை திருப்புவதற்காக நடக்கிறது? ஓகே, உங்களோட முதற்கட்ட கருத்தா பதிவு செஞ்சுக்கிறேன். நான் இது திரு பொங்கலூர் மணிகண்ட முன்னெடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அவருடைய கருத்து சுருக்கம் என்னன்னா, ஒருங்கிணைப்புடைய பிரிந்தவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுடைய ஒருங்கிணைப்புடைய சின்னம் தான் ஜானகி அம்மா. அதுதான் அவங்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதை. இன்னொன்னு சரியா அவங்கள ஆனர் பண்ணலைங்கிற இல்லைங்க. அதாவது அம்மா காலத்தில் ஏற்பட்டது இரு அணிகளாக பிளவு. இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. பொதுக்குழு கூடி வெளியேற்றப்பட்டதுக்கும் பிளவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஒரு சிலர் வெளியில போன காரணத்துக்காகவே ஜானகியம்மா மாதிரியே கற்பனை செய்யக்கூடாதுங்க. ஜானகியம்மா அவர்கள் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியராக இருந்து கூட தான் மிகப்பெரிய தியாக மனப்பான்மையோடு முழுமையாக ஒப்படைத்து ஒதுங்கி கொண்டாங்க. ஆனா வெளியில போல் அப்படி அல்ல. நாங்கள் தான் அதிமுகவுக்கு தலைமையேற்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த கட்சிக்கு நெருக்கடி தர முயற்சிக்கிறாங்க. ஒருவர் பொதுச்செயலாளர் சொல்றாரு, இன்னொரு ஒரு ஒருங்கிணைப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் அதிமுகவை நோக்கி வீசுகிற கணைகள் என்பது இரட்டைகளைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட அந்த கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்துகிற முயற்சியுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கிற செயல் அல்ல. இன்னைக்கும் சவால்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்னைக்கு சவால் ஏன்? இன்னைக்கும் தோல்வினால. அந்த தோல்விக்கு தீர்வு என்ன? அதை பலப்படுத்துறது. அதுக்கு ஒரு தீர்வு என்ன சேர்றது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களை பற்றியோ அம்மையார் ஜானகி அவர்களை பற்றியோ அக்கறையோடு நிகழ்ச்சி நடத்தான்னு சொன்னா அது அம்மையார் அக்கறை, அது செய்யக்கூடிய அரசியல். நீங்க அப்படி அல்ல. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்க. செஞ்சு இன்னைக்கு அதிமுகவுல எத்தகைய நெருக்கடி வந்த போதும் இந்த கட்சியை விடாமல் பாதுகாத்து மீண்டும் இரட்டைகளையை மீட்டு இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாதுகாக்கப்படும் என்கிற அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற தொண்டர்கள் விரும்புகிற ஒரு தலைவராக எடப்பாடி விளங்குகிறார். இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை யாருக்குமே இல்லைங்க. அதாவது ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா வந்தது போல ஜெயலலிதா அவர்களுக்கு 75வது ஆண்டு விழா வந்தது. எவ்வளவு பிரம்மாண்டமா அதிமுக நடத்தியது. அதிமுக எல்லா பகுதியிலும், அதாவது எல்லா கிராமங்களிலும் நடத்துங்க. எல்லா தமிழ்நாடு முழுவதுமே எல்லா ஊர்களிலும் அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இது போல சூப்பர் ஸ்டார் இப்படி பல தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு நடந்தது போல நடத்தி இருக்கலாமே. இல்ல, இனி பண்ண படம் பாருங்க. அதாவது ஆட்சியில் இருக்கிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வந்தவங்க மிகச்சிறப்பா நடத்துனாங்க. அம்மாவுக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை பொறுத்து செய்வாங்களா? போனீங்க எம்ஜிஆர்களோ அம்மாவளோ 2 பேருமே அதிமுகவோட இருவரும் தெய்வங்கள் என்றுதான் சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் எங்கே சென்றாலும் என்னுடைய அரசுன்னே சொல்றது அம்மாவுடைய அரசு சொல்றாங்க. உண்மைதான். ஆமா. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? மீண்டும் அம்மா ஆட்சி அமைக்கணும்னு அவர் தொடர்ந்து பேசி வர்றார். இதுக்கு கள ஆய்வுல நிறைய பிரச்சனைகள் வெளிப்படுது. அதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல, நீங்க அம்மா இருக்கிறது குளப்பாக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பிரசித்தி பெற்ற ஊர். இப்படி 96ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு தொண்டர்களை நிர்வாகிகளை அம்மா சந்திச்சாங்க. இது சொல்ல போனீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்திலேயே வேட்பாளர் அறிவிக்கிற போது அந்த வேட்பாளர் எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தூக்கி இங்கிருந்து வாகனங்களை சென்னை போய் அம்மாவுக்கு எதிராகவே பேசி பிறகு அம்மாவை உணர்ந்து கொண்டு மாற்றி வரலாறு உண்டுங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக முறைப்படி இயங்குங்க. அதிமுக ஜனநாயக இயக்கம்ங்க. கருத்து சொல்ல உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக தொண்டர்கள் கட்டமைக்கிற போது அதற்கு மதிப்பளிப்பது அதிமுக. அப்படியே திமுகவிலேயே மற்ற இடங்களிலே பாருங்க. இந்த மாதிரி பேச முடியுமா? பேசிக்கான பாருங்க. பேசினா இருக்க முடியுமா பாருங்க. அதிமுக அப்படி அல்ல. இன்றைக்கு தொண்டர்களுக்கு மதிப்பளித்து நிர்வாகிகள் மதிப்பளித்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த பகுதியில் நிர்வாகிகள் மனநிலையை அறிவதற்காக ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஒரு பலப்படுத்தும் போது இந்த பார்ட் ஆஃப் த சேர்னிங் இது ரொம்ப இயல்பானது. திரு கண்ணா அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? அங்க கலவரம் இங்க பிரச்சனை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் அதிமுக புதுசு இல்லை. ஜெயலலிதா காலத்திலையும் தகவமைக்கும் பொழுது மறுகட்டமைக்கும் போது இதெல்லாம் நடந்ததுதான். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இப்படி தானே கட்சி மறு வலுப்படும். தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். நூற்றாண்டு விழா எப்ப கொண்டாடப்படுவது? ஜானகி அம்மாவனுடைய பிறந்த நாள் நவம்பர் 30, 1923. 2023லயே நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கணும். அண்ணன் புகழேந்தி சொன்ன மாதிரி திமுக கொண்டாடுகிறது பழனிசாமிக்கு அப்பொழுது மறந்தே விட்டார். பழனிசாமி வந்துட்டார். ஓபிஎஸ் ஜானகி அம்மா அணியில இருந்தவர், ஜானகி அம்மாவுடைய ஆதரவாளர். எங்க கொண்டாடினார் ஓபிஎஸ்? அதத்தான் என்னமோ ஜானகி அம்மா அதிமுகவுக்கு எதிரி போலையும், ஜானகி அம்மா திமுகவில இருந்து வந்தது போலையும், ஜானகி அம்மா அணியில இருந்ததுக்காக அதை ஒரு குறையா சொன்ன பழனிசாமி இன்னைக்கு ஞானோதயம் எங்கிருந்து வந்தது? இதுவரைக்கு ஜானகி அம்மா வாழ்ந்த, புரட்சி தலைவர் வாழ்ந்த அந்த ராமாபுரம் தோட்டத்திற்கு பழனிசாமி போயிருக்கிறாரா? அந்த இடம் எங்க இருக்குனாது பார்த்திருக்கிறாரா? ஓபிஎஸ் எத்தனை முறை போனார்?